இத்தனை தூரம் நல்ல ஆண்டவர் இந்த பூமியில் இருக்க அநேகர் தங்களை தான் கெடுத்துக் கொள்ள காரணம் தங்களுடைய நாவை ஞானமாய் பயன்படுத்தி கொள்ளாததினாலே. கடந்த இரவில் இதை நாம் படித்தோம். ஆண்டவர் நமக்கு லகுவாய் கற்றுக் கொடுத்தார். ஆனால் நம்மை கெட்டு போக பண்ணுகிற இன்னொரு காரியத்தை ஒரு அரை மணி நேரம் சிந்திக்க போகிறோம். அதை தொடர்ந்து கெட்டு போகாமல் நம்மை பாதுகாக்கின்ற காரியத்தை அரை மணி நேரம் சிந்தித்து ஆமீன் சொல்லிவிடலாம். சரியா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நேற்று வாசித்தோம் அல்லவா, யூதாவின் நிருபம். யூதாவின் நிருபம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முந்திய பகுதி. யூதாவின் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே நாம் படித்த ஒரு காரியம் என்ன? நேற்றுக்கு எத்தனாவது வசனம் படித்தோம்? 10வது வசனமும் 11ஆம் வசனத்தையும். இப்ப 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இடத்திலே தூஷிக்கின்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் ஒப்பனையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிச்சீங்களா? ஸ்தோத்திரம். என்ன வார்த்தை சொல்லுகிறாரு பாருங்க. புத்தி இல்லாத மிருகங்களை போல. ஆனா பலரும் நம்ம சாதாரணமா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது மிருகத்துக்கு எத்தனை அறிவு? 5. மனுஷனுக்கு படிச்சாதான் நமக்கு தெரியுது, இருக்கிறது பலருக்கும் தெரியறது இல்லை. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் மனிதர்கள் புத்தி இல்லாத மிருகங்களை போல ஸ்தோத்திரம் நடந்து கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்களுக்கு தெரிந்தவைகளினாலே தங்களை என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அறிவில்லாத மனிதன் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமானமாய் இருக்கிறான். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் ஒரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. எனக்கு பிரியமானவனே என்று அழைக்க வேண்டுமே அன்றி புத்தி இல்லாத மிருகமே என்று அழைக்கப்படாது. இப்ப சிலருக்கு ஒரு யோசனை, என் பிள்ளையை பார்த்து கழுதையே என்று கூப்பிடுகிறேன். சிலர் வீட்டில் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கழுதப்பை. உங்க ஊர்ல கூப்பிடுவாங்களா? வீட்டில் கோவம் வந்த குழந்தைகளை கூப்பிடுறீங்களா இல்லையா? சிலர் கூப்பிடுறாங்க தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவையாவது நினைச்சு பார்த்தீங்களா கழுதை யாருக்கு பிறக்கும்னு? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க யோசிச்சு இப்ப தெரியுதா? சிலர் சிரிக்கிறதுல டைமிங் லேட் இருக்குல்ல. ஏன்னா ஆமா, கழுதை யாருக்கு பிறக்கும்? இல்லை, கழுதைக்குத்தான் பிறக்கும். அப்ப நம்ம தெரியாமையே நம்ம தரத்தை நம்ம என்ன செய்துக்கிறோம்? குறைச்சுக்கிறோம். இப்பவும் சிலருக்கு புரியல. இதுக்கு மேல கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து 11வது வசனத்திற்கு வரும் பொழுது இவர்களுக்கு ஐயோ, காயீனுடைய வழியில் நடந்து பிலேயாம் செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 11வது வசனத்தில் தங்களை தானே கெடுத்துக் கொண்ட 3 பேருடைய பட்டியல் இருக்கிறது. இந்த 11ஆம் வசனத்திலே தங்களை தானே, அதாவது நம்ம ஊர்ல சொன்னா சொந்த பணத்துல சூனியம் பண்ணவங்க. அல்லேலூயா. ஆப்ப வாங்கி தானே சொருகிக்கிட்டவன். புரியுதா இல்லைங்களா? இதுக்கு மேல உனக்கு தமிழ் விளக்கம் வேணும்ன்ற வேண்டாம். சொந்த பணத்தில் சூனியம் பண்ணாங்க 3 பேர் இருக்காங்க. 11ஆம் வசனத்தில் யார் அது? பிலேயா. முதலாவது காயீன். இது யாருடைய மகன்? ஆதாமனுடைய மூத்த மகன் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? பிலேயாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் யார்? ஒரு தீர்க்கதரிசி. மூன்றாவதாக
ஆமீன். கோராக் இவர் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களில் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வருகின்ற வழியில் ஆமீன் மோசையோடு பயணம் செய்த அன்றைக்கு இருந்த பிரபுக்களில் ஒருவர். அப்படி சொல்லலாம், நம்ம ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் மாதிரி. இதுக்கு மேல விளக்க வேண்டாம் உங்களுக்கு. அப்போ இவர்கள் ஒரு தலைவன், இன்னொருவர் தீர்க்கதரிசி, இன்னொருவன் தேவனுடைய தோட்டத்தில் தோத்திரம் வாழ்ந்த ஒருவருடைய மகன், அப்படி சொல்லலாம். ஆக இந்த 3 பேரும் கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்டு போனார்கள். முந்தின வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். முந்தின வசனத்திலே கெடுத்து கொண்டார்கள் தங்களை தானே. ஆனா இவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? தானாகவே என்ன செய்துட்டாங்க? கெட்டு போனார்கள். அப்போ இந்த 3 வார்த்தைகளும் விளக்குவதற்கு எனக்கு நேரமில்லை. இன்று ராத்திரி இப்பகுதிக்கு நான் விடை சொல்லியே ஆக வேண்டும். நாளை வேறு காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. 3 பேரை போல இருக்கக்கூடாது. 1 காயினை போல, 2 பிலேயாமை போல, 3 கோராகை போல. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்திலே நான் ரொம்ப முக்கியமாய் எடுத்துக்கொள்ளுகிறது யார்? காயின் என்று சொல்லுகிற மனிதர், காயின் என்று சொல்லுகிற மனிதர், அவரை யாரா எடுக்கிறேன்? ஒரு சாதாரண மனிதனாக எடுத்துக்கொள்ளுகிறேன். கோராகு என்று சொல்லுகிற மனிதனையும் நான் ஒரு சாதாரண மனிதனாய் எடுத்துக்கொள்ளுகிறேன். முக்கியமாய் இன்று இரவில் சொல்ல போற தீர்க்கதரிசி என்கிற ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னா இவங்க 3 பேர் நமக்கு முக்கியமானவங்க. இவங்க முக்கியமானவங்களோ இல்லையோ, அவங்க செய்த சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த 3இல் 1, 2, 3 என்று சொல்லுகிற நிலையில் நாம் தோத்திரம் வரையறுக்கும் பொழுது நான் இதிலே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒருவரை உங்களுக்கு முன்னே நிறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஏன் இது நமக்கு போதிக்கப்படுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு, நல்ல வழி எது என்று கேட்டு அறியுங்கள். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். அதிலே நடவுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல நில்லுங்க, ஒருவேளை கன்ஃபியூஸா இருக்கு. 2 ரோடு இருக்குது, இதுல எந்த வழியில போகணும்னு நமக்கு தெரியல. ஒன்னு கேட்டு அறிஞ்சுக்கோயே, இந்த வழி எங்க போகுது. நாங்கெல்லாம் ஊர் சுத்துறோம். சில நேரத்தில் நம்ம போகிற இடம் முன்ன போனதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் இப்போ உட்காந்து நின்றுட்டு எங்கே போகணுங்க, இங்கே போகணும், எப்படி போகணும்னு கேட்டு போகிறோம். அதனால தான் இது வரைக்கும் வந்திருக்கோம். அல்லேலூயா. நேற்றுக்கு சாயந்தரம் விட்ட ரோட 3 தடவை சுற்றி இருக்கேன் நம்ம ஊரில். மறுபடியும் சுற்றி வரேன், அதே ரோடு தானே. மறுபடியும் இங்கே சுற்றி அதே ரோடு தான். கடைசியில் தான் டவுட் வந்துருச்சு. ஒன்று தான் பாஸ்டர் கூப்பிட்டு, இன்னும் அனாதையாக நிற்கிறையா அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி. ஏன்னா சில நேரத்தில் நம்ம செய்ததையே செய்துட்டு இப்போ எங்கே போகணும்னு தெரியலதான். அதனால தான் சொன்னார். பிறகு தம்பி ஃபோன் பண்ணி அவர் சொன்ன ஆலோசனையின்படி வந்து எப்படியோ வந்துட்டேன். நான் இப்போ பக்குன்னு அடிக்க நாளைக்கு போகணும் இல்லை, அப்படித்தானே? சரி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கேட்டு அறிந்துகள். 2 வழிகள் உண்டு. ஒன்று தீய வழிகளும், ஒன்னொன்று நல்ல வழிகளும். நல்ல வழிகளில் மட்டும் நட. காரணம், தீய வழியில் நடந்தவர்கள் பெரியவர்களாயிருந்தும் கெட்டு போனார்கள், உன்னதர்களாயிருந்தும் கெட்டு போனார்கள், படித்தவர்களாயிருந்தும் கெட்டு போனார்கள், அனுபவம் உள்ளவர்களாயிருந்தும் கெட்டு போனார்கள், கிருபை பெற்றவர்களாயிருந்தும் கெட்டு போனார்கள். அதே நேரத்தில் நல்வழியில் நடந்தவர்கள் சிறியவர்களாயிருந்தும் பிழைத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி கெட்டு போகிற கூட்டத்தில் அல்ல, பிழைத்து கொள்ளுகிற கூட்டத்தில் நம்மை ஆண்டவர் வைத்திருப்பாராக. நம்ம குடும்பத்தை வைத்திருப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை வைத்திருப்பாராக. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். காயினுடைய வழி, பிலேயாம் செய்த கூலிக்கு செய்த வஞ்சனையான விரைந்தோடுதல். அந்த வார்த்தை நீங்க ஸ்தோத்திரம். காயின் தெரிந்து கொண்ட வழி. ஸ்தோத்திரம். 2 பிலேயாமனுடைய விரைந்தோடுதல், அவருடைய கால் போன பாதை.
அடுத்தவர் சொல்லுகிறார் பேசிய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாய் வருது, ஆனால் இனி சரிப்படாது. ஆமீன். எனக்கு இப்போ நேரம் இல்லைல்ல நமக்கு. இப்போ ஆமீன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ யாரை குறித்து படிக்க போகிறோம்? பிலேயாமை குறித்து படிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை ஆமீன் வாசிப்போமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. செம்மையான வழியை விட்டு ஆமீன் தோத்திரம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி தன் அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷருடைய பேச்சை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் பேதுரு அழகாய் சபைக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அவர் அழகாய் சொல்லுகிறார். ஆமீன். இந்த தீர்க்கதரிசியை இங்கு யார்? இவர் யாரு? பிலேயாம் யாருங்க? அங்க அப்பா பேர் என்ன? பேயோரின் குமாரனாகிய பிலேயாம். இப்ப ஃப்ரம் தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் இல்லையா? சரி, இவருடைய ஆமீன் வேலை என்ன? இவர் என்ன வேலை செய்தார்? தீர்க்கதரிசி. ஆனா இவருடைய வாழ்க்கை முறையை வாசிக்கும் பொழுது செம்மையான வழியை விட்டு விட்டவர். ஆனா ஆளு யாருதான்? பேசுங்க. ஆளு யாருதான்? பொசிஷன் என்ன? தீர்க்கதரிசி. ஆனா இவருடைய அனுபவம் என்ன? செம்மையான வழியை விட்டு விட்டவர். ஒன்னா சொல்லுவோம், வழியை விட்டு விட்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். 2 ஆமென். வழி தப்பி நடந்தவர். வழியை ஒரு வழியை விட்டுட்டார், இன்னொரு வழியை தேடி நடக்கிறார். ஆளு யாரு? ஆளு யாரு? ஒரே வார்த்தையை பிரிச்சு பேசுவோம். போகவே ஏற்கனவே வந்த வழி அவர் என்ன செய்துட்டார். இப்ப 2வது வழியை என்ன செய்கிறார்? தப்பி நடக்கிறார். ஆமென். தேடி நடக்கிறாருங்க. தேடி நடக்கிறார். பொதுவா நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டுமானால் நான் யாரிடத்தில் போவேன்? நீங்க நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டுமானால், நான் இனி செய்ய வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய காரியங்களை அறிய வேண்டுமானால் யார்கிட்ட போவேன்? யார்கிட்ட? தீர்க்கதரிசிட்ட. இங்க தீர்க்கதரிசிக்க நிலைமை எப்படி இருக்கு? எப்ப நான் ஒரு விசுவாசிப்பா, எனக்கு ஆமீன் நான் செல்ல வேண்டிய பாதை அறிய வேண்டுமானால் நான் யார்கிட்ட போவேன்? ஆமீன். பாஸ்டர்ட்ட சொல்லப்படாது. இங்க சப்ஜெக்டுக்குள்ள தான் நிக்கணும். தொங்க விட்டு ஆமீன். தோத்திரம். எல்லா பாஸ்டரும் தீர்க்கதரிசியா கிடையாது, இல்ல இல்லையா? அப்ப அதனால தான் சொல்றேன், நமக்கு தேவை தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசிட்ட போவோம். ஆனா இங்க ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? அவர் போக வேண்டிய வழியை விட்டுட்டு வழியை தேடி நடக்கிறார். இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னால வாழ்றாங்க. ராஜா என்ன காணாம போயிட்டிய? அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க. போக வேண்டிய வழி, பேச வேண்டிய சத்தியம், சொல்ல வேண்டிய உண்மைகளை விட்டு இனி இப்ப என்ன சொல்லணும்னு தெரியாம கூகுளை தேடுறவன் நிறைய பேர் இருக்கான். ராஜா அல்லேலூயா. எங்கேயோ தேடுகிற நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நிறைய பேர் தீர்க்கதரிசிகளாக இருந்தும், கிருபை பெற்றவர்களாக இருந்தும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தும் இன்னைக்கும் வழி தேடி நடக்கிறான். நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. பொசிஷன் என்ன? ஆனால் ஆமென். வாழ்க்கை முறை என்ன? வழியை விட்டு விட்டவர்கள். 2 வழியை தேடி திரிகிறவர்கள். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எத்தனாவது வசனம் வாசிச்சோம்? ஓகே, ஆமீன். தோத்திரம் வாசிக்கும் பொழுது ஆமீன், தோத்திரம், அநீதத்தினுடைய கூலியை விரும்பினவர், தன்னுடைய வாழ்க்கையில் விரும்பக்கூடாததை விரும்பினவர். ஆனால் அவர் யார்? ஆமீன். விரும்பக்கூடாததை, தனக்கு தேவையில்லாத ஒன்றை தேவை என்று நினைத்து கொண்டவர், தனக்கு பயன்படுத்த கூடாததை பயன்படுத்தி கொள்ள விரும்பினவர் தீர்க்கதரிசி. அதான் நிறைய பேர் தான் செய்யக்கூடாததை விரும்பி செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அநேக முறை பரிசுத்த ஆவியினால் கடிந்து கொள்ளப்படுகிற தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? ஜனங்களை கடிந்து கொள்ளணும். ஆனா இப்ப யார் கடிந்து கொள்ளப்படுகிறா? அதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். எப்ப தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு யாரை கடிந்து கொள்ள வேண்டும்? ஜனத்தை கடிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை உலகத்துக்கு புத்தி சொல்லணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். இப்படி பேசாதே, இப்படி நடக்காதே, இப்படி செய்யாதே. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத உலகத்தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சமரசம் பண்றாயா. ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி வீட்டுக்குள்ள ஒரே யுத்தம், டாக்குன்னு கேட்குது. பக்கத்து வீட்டுக்காரன் இயேசுவை அறியாதவன் அவன் வந்து சொல்லுதான், ஆமென் பிரதர் நீங்களே இப்படி பேசலாமா? உடனே சிஸ்டரை பார்த்து, சிஸ்டர் நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்கிறான். ஆனா இவன் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, யாரு புத்தி சொல்றது? யாரு? ஐயா உலகத்தான்ல. அம்மை தோத்திர சமாதானம் பண்ணுகிறவர்கள் இப்ப பாக்கியமா யாரா மாறிட்டு இருக்கான்? ஆமா ஐயா, ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க ரொம்ப உன்னிப்பா கேட்கறத பார்த்தா ஒருவேளை நடக்கணும், அல்லனா முன்னாடி நடந்திருக்கான். நீங்க ரொம்ப கூர்வமா அப்படித்தான் என்ன தோத்திரம், எங்க வீட்டுல நடக்கிறது அப்படியே எழுதி இருக்கு பாரு. ஒரு ஆமீன் சொல்லுவோம் சத்தம், அல்லேலூயா. இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இவர்கள் தானாகவே கெட்டு போனார்கள் ஆமென் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க நல்லா கவனிக்கணும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனுஷன் என்ன செய்துட்டான்? கெட்டு போனாயா. அல்லேலூயா. நம்ம படிக்க போகிற காரியம் அதுதான். கனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனுஷன் கெட்டு போனான். இன்னைக்கு ராத்திரி பிரசங்கம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த பட்டியல் ஒரு நாளும், இந்த பட்டியலில் ஒரு நாளும் நானும் என் குடும்பமும் இணைந்து விடக்கூடாது. அல்லது இடம்பெயர நான் இனி நம்ம என்ன படிக்க போறோங்கிறது வேற. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, ராஜா தோத்திரம், ஒரு நாள் இந்த பட்டியல்ல ஏசப்பாவை நம்பினேன், ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன், வேதத்தை கையில் எடுக்கிற நானும் என் குடும்பமும் ஒரு நாளும் இந்த இடத்துல இடம் பெற்று விட எத்தனை பேர் விரும்புறீங்க? அது ஒரு வார்த்தை சொல்லலனே, சரிதானே? கடன் பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, அதெல்லாம் தீரும்யா. நம்ம பார்க்காத கடனா அதெல்லாம் ஆண்டவர் தீர்த்துக்குவார். இந்த பிரச்சனை பார்த்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்றீங்க, தோத்திரம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த போறான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அது நான் சொல்லாம உனக்கு தெரியுமே, தெரியுமா இல்லையா? ஆமீன் தோத்திரம். பைபிள் சொல்லுது, ஆமீன் தோத்திரம், உண்மையாயிரு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு. உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் வர்ற பாஸ்டர் பூரா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? ஆமே தோத்திரம். அதனால உங்களுக்கு புதுசா ஏதாவது புதுசா எங்க சொல்ல, நம்ம எல்லாம் பிரசங்கம் கேட்டு கேட்டு கர்த்தர் தோத்திரம் ஆடையும் சாப்பிட்டு ஆட்டிய குட்டியும் சாப்பிட்டுலாம் இருக்கான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால புதுசா ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனா நினைப்படுத்துறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் கிருபை தருவார். நம்ம வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிறேன் நான், அல்லது என் குடும்பம், என்னுடைய சபை ஒரு நாளும் ஆண்டவரே இந்த கெட்டு போனவர்களின் கூட்டத்தில் இடம் பெற்று விடக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உண்மையா சொல்ல முடியுமா பிரதர்?
மேலே மேலே ஆமீன் தோத்திரம் சோத்திரம். ப்ரொஜெக்டரில் பார்க்குற, டிவியில் பார்க்குற, ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள் உண்மையாக ஜெபம் பண்ணுறதை நான் பார்க்குறேன்னு. ஒரு சிலருடைய கை உயர்த்தப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆமீன் தோத்திரம். அநேகருடைய சத்தம் உயர்கிறது. ஏசப்பா, நான் குறைவுள்ளவன், நான் பலகீனமானவன், என்னில் அநேக மதிகேடுகள் உண்டு. கிருபைதான் கிருபைதான், என் ஆண்டவர் கிருபையா நடத்துகிறேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி நாங்கள் இன்னைக்கு செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். ஆனா இது அறிகிறதற்கு மட்டுமல்ல, இதில் தப்பி ஓடுவதற்கு ஒரு நாளும் நானும் என் குடும்பமும், நானும் என் சபையும், நானும் என் பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த வசனத்தை பேசுகிற நானாயிருந்தாலும் சரி, இந்த வசனத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளாய் இருந்தாலும், இந்த கெட்டு போனவர்களுடைய கூட்டத்தில் அல்ல, நித்திய ஜீவனை, அழிவில்லாத வாழ்க்கையை, மேன்மையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிற இடத்திலே அந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கு இன்றைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பிதாதை பார்க்கிலும் கொடுத்திடுவா. ஒன்றாக, நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பரமபிதாதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ இயேசையா அதிகமாக தரு. ஒரு முறை கூட, நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பரமபிதாது பார்க்கிலும் கொடுத்திடும். பாடுறீங்களா? நான் எனது பிள்ளை. எல்லாரும் கைகளை தட்டு. எஸ், தேங்க்யூ. ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாவை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ ஒருவர் கூட கெட்டு போக கூடாதியா. இந்த இடத்துல ஒருவர் கூட நினைப்பதற்கோ. இந்த செய்தியை கேட்கிற நாங்க ஆமென், தேவ கிருபையில வாழ்வதற்கு உதவி செய்ய. நினைப்பதற்கோ ஏசையா அப்பா அருளவரே. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கும் அருளவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க, அல்லேலூயா. பிலேயாமின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகின்றவர்கள், பிலேயாமின் வழியை தன் வழியாக்கி கொண்டவர்கள் எவரோ அவர்கள் என்ன செய்து விடுவார்களாம்? கெட்டு போய் விடுவார்கள். ஆண்டவர் ஏன் இன்றைக்கு ராத்திரி நம்மோடு இதை பேசுகிறார்? இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச காரணம் என்ன? இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவதை கர்த்தர் விரும்பலைங்க. அப்ப ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை உணரும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை உணரணும். ஒவ்வொரு நாளும் மேக்சிமம் ஒரு வாரத்தில் 2 பலிபீடங்களை ஆகிலும் நாங்கள் கால் மிதிப்போம். 2 விதமான மக்களை ஆகிலும் எங்கள் கண்கள் பார்க்கும். ஆனால் சில இடங்களில் அவர் பேசுவதற்கு ரொம்ப ஆர்வமா இருப்பார். சில இடங்களில் ஆண்டவர் புத்தி சொல்வதற்கு அவருடைய வேகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, அறையில் இருக்கும் பொழுது நிறைய சொல்லுவார், எழுதுகிறது உண்டு. ஆனா மீதி சொல்லுவார், எழுத வேணாம், மீதியை நான் டைரக்டா பேசுவேன் பார்.
சில பலிவிடங்களுக்கு செல்லும் பொழுது ஆமீன், எழுதப்பட்ட வார்த்தைகள் 2 வரியா தான் இருக்கும். ஆனா பேசுகிற வார்த்தைகள் பல மணி நேரம் கர்த்தர் பேசுவார். அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் இவர்களில் ஒருவரும் கெட்டு போகிறதை என்ன செய்யல, விரும்பல. அவ்வளவுதான், அவர் விரும்பவே இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், என் அன்பு சகோதரனே, என் அன்பு பிள்ளைகளே, நாம் கெட்டு போகிறதை கர்த்தர் என்ன செய்யல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமீன். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லவா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா, ஆமீன், ஆவிக்குரிய சபையில் அங்கத்துவம் வைக்கின்றவர்கள் அல்லவா, வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்லவா. ஆனால் உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விழ தள்ளுவதற்காக அவன் வகை தேடி சுற்றி திரிகிறதினால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் அதிகமாய் உபதேசிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. சரி, பிலேயாமின் வழியை குறித்து அருமையான ஆமீன் பேதுரு மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் தவிர்க்க வேண்டிய வழி எது? பிலேயாமின் வழி. இவருடைய ஆமீன் சுபாவங்கள், இவர்கள் கெட்டு போக காரணம் என்ன? இப்ப நேரம் எங்க வரப்போறோம்? கொஞ்சம் பழைய ஏற்பாடு வரைக்கும் போவோமா ஐயா? பழைய ஏற்பாடு வரைக்கும் போவோமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அம்மனிதனுடைய வாழ்க்கை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, 22:1 முதலான வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமமான வெளியில் பாளையம் இறங்கினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு ரொம்ப பரிச்சயமான 2 இடம் இருக்கு. எரிகோ நமக்கு ரொம்ப தெரியும்னா அடிக்கடி பிரசங்கம் இதுல இருந்து கேட்போம் இல்லையா? இயேசுவும் அந்த ரூட்ல போயிருக்கிறார், நம்ம ஆட்களும் இது வழியா போயிருக்காங்க. ஆனாலும் எரிகோ, இன்னொன்று என்னது? யோர்தான். இந்த 2 பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆமீன் சமபான ஆமீன் மோவாபின் சமவெளிகளில் ஜனங்கள் இருக்கும் பொழுது இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை ஆவிக்குரிய நிலையில் சிந்தித்தால் நிறைய புரிந்து கொள்ள வேண்டிய ஆமீன் காரியங்கள் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் சில மேடான இடங்களை சந்தித்ததுண்டு, சில பள்ளத்தாக்குகளை சந்தித்தது உண்டு, மலைப்பாங்கான இடத்தை சந்தித்தது உண்டு, வனாந்தரத்தமான ஒரு இடத்தை சந்தித்தது உண்டு, கடல் ஓரங்களை சந்தித்தது உண்டு, நதிகளை சந்தித்தது உண்டு. ஆனால் ஆமீன் இவர்கள் இப்பொழுது பிரச்சனையை சந்திப்பது எது? ஆமீன் மோவாபின் சமவெளியில். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஒரு மலையை பார்த்தவுடனே நாம் பதட்டப்படுகிறோம், இதை எப்படி ஏறப்போகிறேன் என்று. ஒரு பள்ளத்தை பார்த்தவுடனே நாம் பயப்படுகிறோம், இதில் எப்படி இறங்க போகிறேன் என்று. ஒரு ஆற்றை பார்த்தவுடனே பயப்படுகிறோம், இதை எப்படி கடக்க போகிறேன் என்று. ஒரு மலைப்பாங்கான இடத்தை பார்க்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், எப்படி இதில் நடக்க போகிறேன் என்று. ஆனா நம்ம இனி பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிற இடம் அது. எங்க பிரச்சனை? மலையை பார்த்த உடனே எம்மா மலையா எப்படி ஏற போறோங்கிறான். ஏன்னா இப்பதான் வயசு போன பிறகு பச்சை கண்டாலே பயமா இருக்குல்ல, எப்படி இந்த படி ஏறுறதுன்னு. காலேஜுக்கு போன காலத்துல தோத்திரம் கண்டக்டர் கூட்டாக்குள்ள ஏற மாட்டான். ஆனா 60 வயசு ரிட்டையர்ட் ஆன பிறகு தோத்திரம் திட்டி இல்லை ஏறுறோம். யாரை திட்டுறோம்? தோத்திர டிபார்ட்மெண்ட்டையே திட்டுறமே. எவ்வளோ பெருசா கொண்டு படிய வச்சிருக்காங்க, வயசானவன் நாட்டில் இருக்கான்னு தெரியுதான். உனக்கு 40 வருஷத்துக்கு முன்னால கண்டக்டர் எந்திரி ஏறி வாடா என் மேல வா கேட்டார், ஏறணுமா? இல்லையே. வண்டி கிளம்புறது வரைக்கும் ஏற மாட்டோம். காலமே மாறி போச்சு இல்ல வருது. கைகளை உயர்த்தி வரல இல்லையா? சொல்லுங்க
அதனால தான் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பின்னாடி கிடக்கடா புரட்டாசி வச்சிருக்கேன் உனக்குன்ட்டு. சரியா? கர்த்தர் நல்லவர். இப்போ சிலருக்கு புத்தி வராது பார்த்துக்க. இப்போ சொன்னால் போல நீ உன் பிரசங்கம்பா, தோத்திரம் வச்சிருக்கடா தோத்திரம். இன்னைக்கு ஏறாத படிய நீ உருண்டி ஏறலைன்னா பாருடா. சில ஆட்கள் ஏறி இப்படி உட்காந்து அப்படியே டிக்கியை தூக்கி வச்சுதான் ஏறுறான்பா. அன்னைக்கு அன்னைக்கு துள்ளி ஏறினவே இன்னைக்கு டிக்கி வழியா ஏறுதான். ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரம், தோத்திரம், அல்லேலூயா. என்ன தோத்திரம். அதனாலதான் இப்படிப்பட்ட காலங்கள் வருவதற்கு முன்னே வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை, வசனமெல்லாம் பளிச்சுன்னு தெரியுது உங்களுக்கு. அதனால தான் கர்த்தர் உங்களை அழகான ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கடந்த ராத்திரியே உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அப்போ இந்த இடத்துல நம் எந்த இடத்தில் இனி பிரச்சனை இல்லப்பா, இனி பிரச்சனை இல்லை என்று நினைக்கிற இடம்தான் சமவெளி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல சமவெளியான ஒரு இடத்தை சந்திக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கே தெரியும், இனி நம்ம நடந்துடலாம் பிரதர், இனி நம்ம வாழ்க்கையில் நடந்துடலாம், தோத்தர் இனி நடந்துடலாம் அப்படின்னு யாரை எதை பார்க்கும் பொழுது நமக்குள்ள தன்னம்பிக்கை வரும்? சமவெளியில். ஆனா இந்த சமவெளிகளில் தான் மிகப்பெரிய பிரச்சனை காத்திருந்தது. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு வினாடி கூட கவனமற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்கு பிலேயாமின் நாட்களின் சரித்திரம் நமக்கு ஒரு அடையாளம். நான் சொல்லுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதான் பைபிள் சொல்லுது, எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி பிரச்சனைகளை கொண்டு வருகிறவன், அழித்து போட நினைக்கிறவன், ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன், நம்முடைய தரிசனத்தை நிறைவேற விடாதபடி எத்தனிக்கிறவன், தோத்திரம் மலைப்பாங்கான இடத்தில் மட்டும் செயல்படுகிறவன் அல்ல. நம்ம சமவெளி என்று நினைக்கின்ற இடத்தில் கூட ஆயுதங்கள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாலே சமவெளி மேடான மலையான வனாந்தரமான பல இடங்களை சந்தித்த பொழுது அவர்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை இனம் கண்டார்கள். வருகிறவன் யார்தான்? இவன் மோவாபியன், இவன் யார்? இவன் பெலிஸ்தியன், இவன் யார்? இவன் எகிப்தியன், இவன் யார்? இவன் எபூசியன், இவன் யார்? இவன் தோத்திரம், இவன் பாபிலோனியன், இவன் யார்? இப்படி எல்லாரும் அடையாளம் கண்டாங்க. ஆனா இந்த சமவெளியில் இவர்களுக்கு விரோதமாய் சத்துருவினால் தூண்டப்பட்டு வந்தவன் யார் தெரியுமா? அந்நியன் அல்ல, தீர்க்கதரிசியாக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம எந்த இடத்துல கவனக்குறைவா இருப்போம்? நம்ம எந்த இடத்துல சமவெளி தான், இனி நடந்துடலாம் பிரதர். மலையை கடந்துட்டோம், இனி சமவெளி தான். பள்ளத்தாக்கை கடந்து விட்டோம், இனி சமவெளி தான். ஆற்றை கடந்து விட்டோம், ஆற்று படுகையை கடந்துட்டோம், இனி நடந்துடலாம் நம்ம நினைப்போம். எப்போ? சமவெளியை பார்க்கும் பொழுது. இப்பொழுது கண்ணுக்கு முன்னாலே பெர்சியன் இல்லை, சீரியன் இல்லை, எகிப்தியன் இல்லை. ஆனா இந்த சமவெளியில் இவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சத்துரு யார்? பிலேயாம் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி. தகர்த்து போடுகிறவன் சமவெளியிலும் தகர்ப்பான். தகர்க்க நினைத்தவன் நம்ம யாரை எதிர்பார்க்க மாட்டோமோ அவர்களை கொண்டு தகர்க்கிறான். பாத்தியா? யோசிக்க முடியுதா பிரதர்? இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடுவதற்கு சத்துரு பயன்படுத்தின ஆயுதம் என்று தீர்க்கதரிசி என்ற வார்த்தை. நம்ம யார் சொன்னா நம்புவோம்? தீர்க்கதரிசி சொன்னா தான் நம்புவோம். ஆமா, சில ஆட்கள் சும்மா பத்தி சொன்னா கேட்க மாட்டான். பார்த்துக்கிடுங்க. இடையில 2 அந்நிய பாஷை சொல்லணும். ஓ ரைட், அப்ப தீர்க்க தரிசனமா தான் பிரதர். இப்படி ஆண்டவர் சொல்ற, கொஞ்சம் கவனமாயிரு, இது நல்லதல்ல அப்படின்னு நம்ம புத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்லிட்டு போறார், விடுன்னு. இதுக்கு இடையில 2 அந்நிய பாஷை பேசினான்னு வைங்க. இடையில அந்நிய பாஷை பேசினார். இந்த புட்டு அவிக்கும் போது இடையில தேங்காய் போடுற மாதிரி அந்நிய பாஷை கொஞ்சம் போட்டான்னு வை. ஓ கர்த்தர் பேசினார். இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வைக்கப்படாது. சரியா? இந்த இடத்தை நாம் கவனிக்கும் பொழுது அவர்கள் சந்தித்த பிரச்சனை சமபூமியில் சந்தித்தார்கள்.
2, அந்நியனை அல்ல அவர்கள் சந்தித்தது, தங்களுக்கு தீமை செய்கிற தீர்க்கதரிசி வடிவிலையாக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், சில நேரத்தில் பணம் நம்ம ரொம்ப விரும்புவோம், அந்த வரும் நமக்கு பின்னால வரும். அன்பு ரொம்ப விரும்புவோம். நீங்க எதை அதிகமாக நேசிப்பீர்களோ அதை சில நேரங்களில் சத்துரு ஆயுதமாக்க முடியும். எந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருப்பீங்களோ அந்த இடத்துல சத்துரு உங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியும். நீங்க யாரை அதிகமா நம்புவீங்களோ அவங்களே சத்துரு ஆயுதமாய் பயன்படுத்த. அதுதான் தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு கூடவே இருந்த ஒருத்தனை விலை கொடுத்து வாங்கி, இயேசுவுக்கு எது பிடிக்கும்? இயேசுவுக்கு எது பிடிக்குங்க? இயேசுக்கு என்ன பிடிக்கும்? ஏன் அன்புதான் ஐயா பிடிக்கும். அந்த அன்பு என்கிற ஆயுதத்தினாலேயே இயேசுவையே கவுக்க பார்த்தாங்கன்னா நம்மளை விடுவாங்களாப்பா? என்ன ரொம்ப சைலண்ட் ஆயிட்டியே? அல்லேலூயா, ஆமென். உங்களை என்ன சைலண்ட் மூட்லையா போட்டிருக்கிறீங்க? இல்லையே, பார்த்தேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. இயேசுக்கு அன்புன்னு அவ்வளோ பிடிக்கும். எல்லாரிடத்தில் அன்பாயிருங்கள் என்று தான் அவர் பேசினார். அதனால அவரை கவுக்கிறதுக்கு அவன் என்ன எடுத்தான்? அன்பு என்கிற ஆயுதத்தை தானே பயன்படுத்தினா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், எந்த நேரமும் கவனமாயிருக்கணும், எந்த நேரத்திலும் விழிப்பா இருக்கணும். தூங்குகிறவர்கள் மற்றவர்களை போல நம்ம என்ன செய்யப்படாதான். ஆமா, சில ஆட்கள் எல்லாம் தூங்கினாங்கன்னு சொன்னா கோமனை தவிர்த்துட்டு போனாலும் தெரியாதான். எங்க சபையில ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம், ஒரு 10-12 வருஷம் இருக்கும்னே. ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வீடுங்க, ஒருத்தன் திருட வந்திருக்கான். பெரிய விஷயம்னே அது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இவன் என்ன செய்துட்டான், பழைய ஓட்டு வீடு இருக்கா, ஓட்டு வீடு லைவ் வழியை பார்த்துட்டு இருப்பாங்க. கேளுங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சோமா இருக்கீங்களா? ஃபைன் ஃபைன், நல்லா இருங்க. நான் அப்போ அடுத்த வாரம் பார்க்குறேன். ரெண்டாயிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு பேசுறது, அல்லேலூயா. லைவ் ஓடுதில்ல அங்கேயும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், டிவி சேனலில் ஓடுது, நம்ம யூடியூப் சேனலில் ஓடுது, உங்கள் சேனலில் ஓடுது, நிறைய பேர் பார்க்குறாங்க. சும்மா இருக்கலால, ஃபைன், அப்படியே இருங்க. கர்த்தர் நல்லவர், ஆமென். இவன் என்ன பண்ணா, ராத்திரி திருடன் வந்திருக்கான் பார்த்துக்கிடுங்க. அந்த ஓட்டு வழியாகவே இறங்கி தோத்தர் உள்ளே வந்து பின்னால் கதவை திறந்து எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சிட்டான். இந்த பார்த்தா இந்த பிராணிகள் என்ன செய்யலை, எழும்பலப்பா, எந்திரிக்கல. இவன் பார்த்தான், இந்த பயிலும் இவ்வளோ தூங்குறாங்களா. நேர பின்னால் வந்து, ராத்திரி சாப்பாடு மீதி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி வைப்போம்லனே. தண்ணி ஊற்றின அந்த பானையை திறந்து பாத்திரத்தை எடுத்து கழுகி தண்ணி ஊற்றி வச்ச சோத்தை எடுத்து குழம்பு ஊற்றி ஊறுகாய் வச்சு மீன் வச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கான். இது எங்கேயோ நடந்ததில்லை. அவளும் சில நேரத்தில் இந்த லைவா பாப்பா பார்த்துக்க. நான் வேடிக்கை சொல்றேன்னு நினைக்கிறியா? அதான் சொன்னேன், அவுத்தாலும் இவனுக்கு தெரியாதுன்ட்டு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இடத்திலே ஜனங்கள் பிரச்சனையை சந்தித்த இடம் சமவெளியான இடம், மேடு பள்ளம் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு. எதிராளி தூரத்தில் வந்தா நமக்கு தெரியும். ஆனா வருகிறது மோவாபியன் அல்ல, வருகிறது கானானியன் அல்ல, வருகிறது எகிப்தியன் அல்ல, என்னை அழிக்க துடிக்கிற ஒருவன் அல்ல. நான் நம்புகிற, நான் எதிர்பார்க்கிற, அவன் வார்த்தையை ஆவலோடு எதிர்பார்க்கிற தீர்க்கதரிசி வருகிறான் என்னை தகர்க்கும்படி. அல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் சொல்லுவேன், தோத்தர் வெட்டு கட்டி வச்சிருக்கானா அவன் சத்திரவாத்தான் இருப்பான். பைபிள் வச்சிருக்கானா அவன் கண்டிப்பா நல்லவனாத்தான் இருப்பான். இல்லை, இன்னைக்கு பலரையும் நம்பலாம், சிலரை நம்ப முடியாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? என்னை வெட்டு கத்தி வச்சிருக்கிற பலரையும் நம்பலாம். தோத்திரம், ஒரு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஏன் தெரியுமா? நாம் கெட்டு
போகாமல் இருக்கும்படி நமக்கு சில நேரத்தில் உபதேசிக்கிறார் பாரு. நம்ம கெட்டு போகாம, இல்ல நீ ஜாக்கிரதை ஆயிரு, இந்த வார்த்தைக்கு பின்னால தீமை இருக்கு, இந்த வார்த்தைக்கு பின்னால வருத்தம் இருக்கு, இந்த வார்த்தைக்கு பின்னால பிரச்சனை இருக்கு. அதனாலதான் சில காரியங்கள் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? பதட்டப்படுதில்ல. என்னமோ மாதிரி இருக்கு பிரதர், என்னமோ மாதிரி இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த காரியத்தை பேசின உடனே என் மனசுக்கே சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, உங்களை அவர் உணர்த்துறார்ல. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதை நாளைக்கு காலையில் நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆனா இப்பவும் சொல்லுவேன், நான் கெட்டு போகிறது ஏசப்பா ஆமீன் விரும்பல. ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? சரி, இப்போ இவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன? இவர்கள் வருகிறார்கள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஆமீன், சமபூமியான இடம். இந்த இடத்திலே வரும்பொழுது இது யாருடைய எல்கை? மோவாபியர்களுடைய எல்கை. இந்த மோவாபியன் அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய பெயர் எமோரியர் செய்த யாவும் சிப்போரின் குமாரனாகிய, இரண்டாம் வசனம், பாலாக் கண்டபோது ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரனின் நிமித்தம் கலக்கமடைந்து, நாலாம் வசனத்தை படிங்க. மூப்பரை நோக்கி மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. இப்போ பாலாக்கை குறித்து நம்ம படிச்சிட்டோம். இனி அடுத்த வசனத்துல யாரை குறித்து படிக்க போகிறோம்? பிலேயாமை குறித்து படிக்க போறோம். வாசிங்க. அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த இடத்திலிருந்து நான் ஒரு உண்மையை சொல்றேன். பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு காரணம் என்ன? இந்த இடத்துல நம்ம இந்த கேள்விக்கு நீங்க விடை நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு காரணம் என்ன என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமீன். 3ஆம் வசனம் சொல்லுது, அவன் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரை குறித்து. இன்றைக்கு நம்முடைய தேசங்களில் தேவனுடைய பிள்ளைகளை குறித்த, பிள்ளைகளுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்களே, காரணம் என்ன? இன்றைக்கு சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய், தரிசனம் உள்ளவர்களுக்கு விரோதமாய், ஆமீன், மனிதர்கள், ஆமீன் சோத்திரம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு காரணம் என்ன? தங்களுக்கு பலன் இருக்கிறதுனால் அல்ல, தங்களுக்குள் பயம் இருக்கிறதுனால். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, பயப்படுகிறவனை கண்டு நம்ம பயந்துட்டு இருக்கிறது தான் கோழைத்தனம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உனக்கு விரோதமாய் அவன் எழும்புகிறான் என்றால், ஆமீன், அவனுக்குள் என்ன வந்து விட்டது? பயம் வந்து விட்டது. இவர்கள் செயல்படுகிறார்கள், இவர்கள் ஜெபிக்கிறார்கள், இவர்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள், இதே நிலைக்கு சென்று விட்டால் தேசம் அவர்கள் கைவசம் என்ன செய்துவிடும்? வந்துவிடும் என்ற பயம் அவர்களுக்குள் வந்தபடியினால், நம்மை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டானதினால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அல்லேலூயா, ஆமீன். அப்ப அநேகர், ஆமீன், உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் கண்டு பயப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், பயப்பட்டவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். ஒரு முறை கூட சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஒரு முறை கூட சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, பெரியவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.